ஸ்டாலின் தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடி. உடனடியாக இந்தியா கூட்டணிக்கு கடிதம் அனுப்பிய அடுத்த நொடியில் தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் விலகுவதாக தெரிய வந்திருக்கிறது. பாஜகவிற்கு ஆதரவுகளை அளிப்பாரா என்ற பல்வேறு சந்தேகங்களும் இந்த வீடியோவில் அதற்கான தெளிவான முடிவுகளை நம்மால் பார்க்க போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் தொடர்பாக வெளியாகின்ற தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்பில் அதிர்ச்சியான தகவல்கள் தான் இந்தியா முழுவதும் வெளியாகி கொண்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தளவிற்கு ஸ்டாலின் தலை தப்பினாலும் இந்தியாவை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் தான் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். காரணம், மீண்டும் மூன்றாவது முறை மத்தியில் பாஜக ஆட்சியே பிடிக்குமேயானால் உடனடியாக முதலாவது வேலை பாஜகவிற்கு ஸ்டாலின் அவர்களது கைது நடவடிக்கை தான் என்ற தகவல்களை நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம். அதன் அடிப்படையில் தான் இன்று வெளியான பெரும்பாலான கருத்து கணிப்புகள் எல்லாம் இந்தியா கூட்டணிக்கு தோல்வியடையும் என்ற தகவல்களை தான் நியூஸ் 18 தற்பொழுது வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி 36 முதல் 39 தொகுதிகளில் வெல்லும் என்றும் CNN நியூஸ் 18 எக்ஸிட் போல் சர்வே தெரிவித்துள்ளது. பாஜக 1 முதல் 3 சீட்டுகளிலும், அதிமுக 0 to 2 தொகுதிகளிலும் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில்தான் இந்தியாவில் தோல்வி அடையுமேயானால் இந்தியா கூட்டணிக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை தற்பொழுதே கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். அதாவது தேர்தல் தொடர்பாக வெளியாகக்கூடிய எக்ஸிட் போல்களுக்கு இடையே முதல்வர் ஸ்டாலின் கட்சி நிர்வாகிகளுக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். ஜூன் 4ஆம் தேதி கடமை செய்ய வேண்டிய முக்கியமான நிர்வாகிகள் அனைவரும் சரியான முறையில் விதிகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அதில் அவர் கூறியுள்ளார். தபால் வாக்குகள் எண்ணிக்கையில் அதிக கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். தபால் வாக்குகள் 2 வகைப்படும். ஒன்று EDPPS, இரண்டாவது சாதாரண தபால் வாக்குகள். அதற்குரிய வழிமுறைகள் உங்களுக்கு சொல்லித்தரப்பட்டுள்ளது. அதை பின்பற்றி செல்லாத வாக்குகளை செல்லத்தக்கதாகவும் செல்லத்தக்க வாக்குகளை செல்லாதாகவும் அறிவிப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் ஸ்டாலின் அவர்கள் கூறியுள்ளார். தற்பொழுது 17C படிவத்தில் உள்ள பதிவான வாக்குகள் EVM இயந்திரத்தில் ஒத்துப்போகிறதா என்பதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றும், வாக்குப்பதிவு துவங்கிய நேரம் மற்றும் முடிவுற்ற நேரம் EVM இயந்திரத்தில் பார்த்து சரிபார்த்து கொள்ள வேண்டும் என்றும், இவற்றில் ஏதாவது ஒன்றில் சீல்கள் கிழிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது இயந்திர எண் ஒத்துப்போகவில்லை என்றாலோ, பதிவான வாக்குகள் ஒத்துப்போகவில்லை என்றாலோ, வாக்குப்பதிவு நேரத்தில் மிகப்பெரிய வித்தியாசம் இருந்தாலோ வாக்கு எண்ணிக்கைக்கு அந்த இயந்திரத்தை அனுமதிக்காமல் தனியாக எடுத்து வைக்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு உத்தரவுகளை அந்த கடிதத்தின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். கடைசி நேரத்தில் ஸ்டாலின் அவர்கள் தோற்குமேயானால், இந்தியா கூட்டணி தோற்குமேயானால் பாஜகவின் காலை பிடிப்பார் என்று தற்பொழுது உளவுத்துறை ஒரு தகவலை வெளியிடப்பட்டிருக்கிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.